உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க நான் வந்தது லக்ஷ்மிக்காக மட்டும்தான். என் மாமு கூட நான் இங்க வரது பிடிக்கல. அவங்க டிசிஷனை மீறி எதிர்த்துதான் இங்க வந்திருக்க. ஏன் யாருக்காக? லக்ஷ்மிக்காக. என்னோட லைஃப்ல எனக்கு எல்லாமே லக்ஷ்மி தான். இன்ஃபேக்ட் எல்லாமே இவ மட்டும்தான். அதனால லக்ஷ்மி கஷ்டப்பட்டா அது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நானும் ரொம்ப வருத்தப்படுவேன். அதனால இன்னைக்கு நான் லக்ஷ்மிக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். அவளுக்காக நிற்பேன். என்ன பண்ணணுமோ பண்ணு. அதோட இன்னொரு விஷயமும் இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ரிஷி கூட எனக்கு கல்யாணம் நடக்காம இருந்திருந்தாலும் அப்ப கூட உன்ன மாதிரி ஒரு மட்டமான ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அதை விட பெரிய விஷயம், ரிஷி என்னுடைய புருஷன். எங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு 3வது மனுஷன் தலையிட அவசியமே இல்ல. எனக்கு ரிஷி யாரு, ரிஷிக்கு நான் யாருங்கிறது எங்க 2 பேருக்குமே தெரியும். அப்ப நான் என்ன பைத்தியமா? சொல்லு, உனக்காக நான் என்ன நல்லா பண்ணிருக்கேன் தெரியுமா? உனக்காக இந்த கடத்தலுக்கெல்லாம் பிளான் போட்டிருக்கேன் தெரியுமா? இங்க பாரு லட்சுமி, உளராத. நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. எனக்கு மூளை இருக்கு, எனக்கு புரியுது. அதோட எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. இந்த புருஷன் பொண்டாட்டி டிராமால என்கிட்ட வேலைக்காகாதது புரிஞ்சுக்க. நான் ஒண்ணு பைத்தியக்காரன் கிடையாது, புரியுதுல்ல? நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கல. இதெல்லாம் ஒரு கல்யாணமா? கல்யாணத்துக்கு முன்னாடி வேற யாரு கூட அலைஞ்சான்? சொல்லு, இவன் தான் உன் புருஷனா? நீ எதுக்கு இவளை கட்டிக்கிட்ட? எதுக்குடா சொல்லு? எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன் ஜாதகத்துல தோஷம், அதான இவளை கட்டிக்கிட்ட. என்னாச்சு லட்சுமி? கோவம் வருதா? எதுக்கு முறைக்கிற? ஏதாவது தப்பா சொல்ற? கொஞ்சம் முழிச்சுக்கிய. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இவன் கூட நீ வாழாத. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணம் நடந்திருக்காத முதல்ல நீ புரிஞ்சுக்க. லட்சுமி, இவன் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். லட்சுமி, இந்த உறவுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன். என் கூட வந்துருவா. இங்க பாரு, நான் ஒண்ணும் பணக்காரன் கிடையாது. நான் உன் மேல அதிக ஆசை வச்சிருக்கேன். உன்னை நான் ராணி மாதிரி வாழ வைக்கிறேன். இவன் அதுக்கு வேலைக்காக மாட்டான். நான் உன்னை பாத்துக்கிறேன். வா, இங்க பாரு, என் கூட வந்துரு. இல்ல நான் செத்துரு. வாயை மூடு. அப்படியே வாயை மூடிட்டு. உன் குரலை கிட்ட எனக்கு எரிச்சல் வருது. ஆனா எனக்கு ஆசை வருதே. நான் உன்னை உண்மையா காதலிக்கிற லட்சுமி, அதே தெரிய மாட்டேங்குது. நீ என் கூட வா, நான் சந்தோஷமா வாழ வைக்கிறேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு காட்ட போறேன், பாருங்க. இத பாரு ரிஷி, என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். லட்சுமி எனக்கு தான் சொந்தம். அவ எனக்கு மட்டும் கிடைக்கலனா அதுக்கப்புறம் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டா. இவளை சுட்டு தள்ளிட்டு போயிடுவேன். சுட்ரா. ரிஷி, லக்ஷ்மி ரொம்ப கரெக்டா சொன்னா. உன்ன மாதிரி ஒரு மட்டமானவனுக்கு எங்க உறவை பத்தி எதுவும் தெரியாது. நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுக்கான காரணம் என்னவா வேணா இருக்கலாம். அந்த நேரத்துல என் லைஃப்ல யார் வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா எப்ப நான் லக்ஷ்மியோட நெத்தியில குங்குமத்தை வச்சு அப்ப நான் அவளுக்கு தான் சொந்தமா இருந்தேன். எப்ப நான் கடவுளை சாட்சியா வச்சு அக்னிய வலம் வந்தனோ அப்பவும் நான் லக்ஷ்மிக்கு சொந்தமா இருந்தேன். அதோட இப்ப நீ சொன்னீங்க, அது எல்லாமே போய். நான் லக்ஷ்மியோட புருஷன். என்னோட மனைவிக்கு எந்த ஆபத்தும் வராதுரா. இப்ப என்ன உனக்கு சொன்னோம்ல, சுடு. இன்னைக்கு நீ சுட போற இந்த குண்ட என் மார்ல தாங்குவேன். ஆனா என் மனைவிக்கு மட்டும் எதுவும் ஆக விட மாட்டேன், புரியுதா? சுடுறா பாக்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு புது ரிஷி ப்ரோவை பாக்குறேன். எனக்கு லவ் வந்துருச்சு. எனக்கும். ஏய், நீ லவ் பண்ணினா என்ன மட்டும் தான் பண்ணணும். அவர் உனக்கு மாமா. என்ன பேசுற? அட கடவுளே, நீ மூளை கிட்ட முட்டாளா இருக்க. அதான் இப்படி எல்லாம் பேசுறல்ல. நானும் மாமா மாதிரியே லவ் பண்ணுவேன். உன்ன மாதிரியெல்லாம் லவ் பண்ண மாட்டேன். ஐ மீன், நீ நினைக்கிற லவ் எல்லாம் கிடையாது. ஓகே, புரியுது. பாயிண்ட். ரிஷி போயிடு. ரிஷி பின்னாடி போ, இல்லனா நான் சுட்டுருவேன். சுடு. பின்னாடி போயிடு. நிஜமாவே சுட்டுருவேன். நான் சொல்றது கேளு, போயிடு. பயமா இருக்கு. சுட்ரா. வேணா ரிஷி. வேண்டாம் ரிஷி. இல்ல லக்ஷ்மி, இன்னைக்கு இந்த பல்விந்தருக்கு புரிய வைக்கணும். பல்விந்தர், இப்போ உனக்கு நேரம் இருக்கு. இங்க இருந்து ஓடி போயிடு. உனக்கு நான் கடைசி வாய்ப்பை கொடுக்குறேன். அதுதான் உனக்கு நல்லது. ரிஷி போயிடு. போக மாட்டேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. வேண்டாம் ரிஷி ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ். ரிஷி,
என் கூட டேய், வாடி. எங்கடா உன் கூட வர்றது? விடு கைய விடு உன்னை நான் விட மாட்டேன். வா, என்ன விடுடா வான்றல. ஏய் ரிஷி பல்விந்தர் என்ன விடுன்னு சொல்றல பல்விந்தர் லட்சுமி விடு. அவன் மேல கைய வைக்கிற. அப்ப என் பொண்டாட்டி உன்கிட்ட சொன்னதா இல்லையா? எவ்வளவு தைரியம் அடிங்க இருக்கா? ரிஷி ப்ரோ. ரிஷி எல்லாரும் பிடிங்க. ஒருத்தனும் தப்பிச்சிட கூடாது. வேண்டாம் ரிஷி ரிஷி விட்டுடு ரிஷி ரிஷி சொன்ன கேளு வேண்டாம் விட்டுடு ரிஷி என் மேல சத்தியம் நீ அவனை அடிக்க கூடாது நீ இவள சுட பார்த்தல, இவகிட்ட கண்ணை காட்டுறியா? இப்ப இவதான் உன் உயிரை காப்பாத்திருக்க பல்விந்தர். இவனை இழுத்துட்டு போங்க. ரிஷி லட்சுமி, எஃப்ஐஆர் போடுறதுக்காக நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வரணும். மத்த விஷயத்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. வர சார். என்னாச்சு டாட்? எதுக்கு சிரிக்கிறீங்க? அதுக்கு நீதான் காரணம். லக்ஷ்மிக்காக இவ்ளோ பண்ணிருக்கியே, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் proud of you. எஸ். இங்க பார் ஷாலு, இந்த உலகத்துல நீ தனியா இல்ல. டேய், ஏன்டா அங்கேயே நிக்கிற? அப்ப நான் யாரு? இனி பங்கு போட்டுக்க தேவையில்லை. 50 லட்சமும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.